சந்தோஷம் தருதா, இல்ல யூனிஃபார்ம் போட்டு பேக மாட்டிட்டு நண்டு கூட ஆட்டம் போற ஸ்கூல் சந்தோஷம் தருதா? இதை பேசுவதற்கு 2 அணிகள் தயாராக இருக்கிறார்கள். வாங்க பட்டிமன்றம் ஆரம்பிக்கலாமா? மாணவர்களுக்கு அதிக மகிழ்ச்சி தருவது வீடு என்ற அணி தொடங்கிறது. முதலில் பேச வருபவர் சாய்வினே. வாங்க சாய்வினே. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சாய்வினே. நிச்சயமா வீடு தாங்க பெஸ்ட். ஸ்கூலுன்னு சொன்னாலே காய்ச்சல் வருது. காலையில சீக்கிரம் நீனும் பல் தேய்க்கணும், குளிக்கணும். அம்மா அதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு, வேன் வந்துடுச்சுன்னு கத்துவாங்க. ஆனால் லீவ் நாளில் பாருங்க, நான் 10 மணி வரைக்கும் தூங்குவேன். யாரும் எனக்கு கேட்க மாட்டாங்க. எனக்கு பிடிச்ச கார்ட்டூன் பார்ப்பேன், ஜாலியாக இருப்பேன். ஸ்கூலில் கார்ட்டூன் பார்த்து விளையாட முடியுமா? அவ்வளோரா மிஸ் நம்மளை தோச்சி எடுத்துடுவாங்க. அதனால வீடாங்க நம்மளுக்கு பிடிச்ச இடம். நடுவர் நல்லா முடி சொல்லுவேன். நம்பி விடை பண்ணுகிறேன். வரட்டா? நன்றி, வணக்கம். சூப்பர் சாய்வினே. ஸ்கூலுக்கு போறதுல இவ்வளோ கஷ்டம் இருக்கா? அடுத்து வரங்கன்னா இதுக்கு பதில் சொல்ல. வாங்க பிரதிஷா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பிரதீக். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பிரதீக்ஷா. வீடு தாங்க எல்லாரும் சந்தோஷம்னு சொல்றாங்க. ஆனால் வீட்டிலே உட்காந்துட்டு இருந்தா எதனா சாதிக்க முடியுமா? ஆனால் ஸ்கூலுக்கு போனால் எனக்கு மேம் ஸ்டார் போட்டு என்னை என்கரேஜ் பண்ணுவாங்க. ரைம் சொல்லி தருவாங்க, டான்ஸ் ஆட சொல்லி தருவாங்க. ஆனால் வீட்டில் நான் ஒத்தாள். எங்கள் ஸ்கூலில் எனக்கு ஒரு கேங்கே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக எல்லாம் ஜாலியாக படிக்கலாம். அதனால் எனக்கு ஸ்கூல் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம நடுவை நல்லா படித்ததால தான் இப்போ தீர்ப்பு சொல்ல இடத்துல இருக்காரு. நான் நடுவரே, நல்ல தீர்ப்பாக பார்த்து சொல்லுங்க. வாய்ப்பாளர்க்கும் நன்றி, வணக்கம். சூப்பர் பிரதிஷா. ஸ்கூலுக்கு போனதா ரைம்ஸ் டான்ஸ் எல்லாம் சொல்லி தருவாங்களா? ஜாலியா இருக்குமே. சரி, அடுத்து வரீங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வாங்க கவ்யாமுதன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கவ்யாமுதன். ஸ்கூல் போறதா சந்தோஷம்னு பிரதிஷா பேசுறாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, ஸ்கூலுக்கு போனா ஃப்ரெண்ட்ஸு கூட விளையாட முடியுமா? மேம் விளையாட விட்டுருவாங்களா? ஆனால் ஸ்கூலுக்கு போனால் கஷ்டப்பட்டு படிக்கணும், கை வலிக்க எழுதணும். ஆனால் இந்த டீச்சர்ஸ் மட்டும் ஒரே ஒரு சப்ஜெக்டை படித்து கிளாஸ் எடுக்கிறாங்க. ஆனால் மேக்ஸ் டீச்சர் இங்கிலீஷ் எடுக்க மாட்டேங்கிறாங்க, சயின்ஸ் டீச்சர் தமிழ் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் நாங்கள் மட்டும் எல்லாம் படித்து நல்ல மார்க் எடுக்கிறோம். இது என்னங்க நியாயம்? அதுக்கு நான் சொல்கிறேன், வீட்டாங்க ஜாலி. ஸ்கூலுக்கு போனாங்க காலி காலி. நடுவரே, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டிலே இருக்க போன நடுவரே. அதுக்கேற்ற மாதிரி உங்க திருப்பி இருக்கு நடுவரே. ஆமாம், நன்றி, வணக்கம். சூப்பர் கவ்யாமுதன். அல்லா பாடுத்தி படிக்கிறது கஷ்டம்தான். இப்ப என்ன பண்றது? வாங்க மிருத்திகா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மிருத்திகா. ஸ்கூல் போனால் கஷ்டப்பட்டு படிக்கணும்னு சொல்கிறாங்க எதிர்கட்சிக்காரங்க. நான் என்ன சொன்னேன்னா, ஸ்கூல் போகிறது ஒரு ட்ரைனிங் மாதிரி. 6 மணிக்கு அலாரம் வச்சு எந்திக்கிறது கஷ்டம்தான். ஆனால் அப்போ நான் எதிர்காலத்தில் பெரிய பெரிய கம்பெனியில்
CO ஆக முடியும். வீட்டை டிவி பார்த்தா கண்ணு கெட்டு போகும். ஸ்கூலில் போர்டு பார்த்தா அறிவு வளரும். நம்ம நாளைக்கு ஜெயிச்சு பெரிய ஆளாக நினச்சி பார்த்தாலே இன்னைக்கு நம்ம சந்தோஷமாக ஸ்கூலுக்கு போகலாங்க. இன்னும் அதுவே நாங்கள் சொல்றது சரிதானே? சொல்லுங்க நண்பரே, சொல்லுங்க. உங்கள் தீர்ப்புக்காக நாங்கள் வெயிட்டிங். ஐ ஆம் வெயிட்டிங். நன்றி, வணக்கம். சூப்பர் மித்திகா. ஸ்கூலுக்கு போய் படிச்சாதான் பெரியவளாக முடியும், வீட்லயே இருந்தா முடியுமா? அடுத்து வரங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க லதீஷ். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் லத்தீஷ். மேடம், இந்த CO ஆகிறது இந்த அமெரிக்கா போகிறதுலாம் அப்புறம் ஃபஸ்ட்டு ஹெல்த்து முக்கியங்க. என் ஸ்கூல் பேக்கை தூக்கி பாருங்க எவ்வளோ வெயிட்டுன்னு. எங்கள் தாத்தாக்கு 60 வயசில் இருந்த முதுகு வலி எனக்கு 5 வயசுலேயே வந்துச்சு. இந்த ஸ்கூல் பேக்கை தூக்கிங்க நான் ஸ்கூலுக்கு போடுறேன்னா இல்லை மலையில போடுறேன் நானே தெரியலங்க. காலையிலேருந்தும் படிப்பு, மாலை முழுதும் விளையாட்டுன்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. ஆனால் நாங்கள் காலையில் மொத்தமாக படிக்கிறோம். டியூஷன், ஸ்பெஷல் கிளாஸ், சம்மர் கிளாஸ், வின்டர் கிளாஸ்னு லீவுனால கூட நிம்மதியாக விட மாட்டிட்டாங்கங்க. எங்கள் மேம் ஒரு நாள் லீவு போட்டால் கூட எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எங்களை ஃப்ரீயாக விட்டாலே நாங்கள் நல்லா படிக்குங்க. நன்றி, வணக்கம். சூப்பர் லத்தீஷ். ஸ்கூல் பேக்கை தூக்குறதே ரொம்ப கஷ்டம்ப்பா. வாங்க கவினையா. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கவிஞா. ஸ்கூலுக்கு போனாதான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். வீட்டிலையே இருந்தால் சோம்பேறியாக தான் ஆக முடியும். ஸ்கூலில் மிஸ் கொடுக்குற பனிஷ்மெண்ட் எல்லாம் கஷ்டம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையா? ஆனால் அதெல்லாம் தான் நம்மள ஸ்ட்ராங் ஆகுது. மிஸ் முட்டி போட சொன்னால் கால் ஸ்ட்ராங் ஆகும். மிஸ் கையை தூக்க சொன்னால் ஷோல்டர் ஸ்ட்ராங் ஆகும். இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு இலவச மாதிரிங்க. மேக்ஸ் பீரியட் ஒரு நெருப்பு மாதிரி. இந்த மேக்ஸ் டீச்சரை சமாளிச்சிட்டாலே வாழ்க்கையிலே எத்தனையோ பிரச்சனையை சமாளிச்சிடலாம். அதெல்லாம் வீட்டில் இருந்தால் தான் நீங்கள் செல்லக்குட்டி, ஸ்கூலுக்கு போனால் நீங்கள் சிங்கக்குட்டி. அதெல்லாம் நடுவர் மாணவர்களின் எதிர்காலத்தை கருதி நல்ல தீர்ப்பாக சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். சூப்பர் கவினையா. 2 அணிகளும் மிகவும் சிறப்பாக பேசினாங்க. இப்ப முடிவு சொல்ல வேண்டிய நேரம். வீடு நம்ம கூடு, பள்ளிக்கூடம் நம்ம வானம். பறவை கூட்டிலே இருந்தா பறக்க முடியாது. வெளியே வந்து வானத்திலே பறந்தாதான் உலகத்தையே பார்க்க முடியும். வீட்டில் நம்மளுக்கு அன்பு கிடைக்கும், ஸ்கூல்ல அறிவு கிடைக்கும். ரெண்டுமே நம்மளுக்கு முக்கியம். அதனால காலை ஸ்கூலுக்கு போய் படிப்போம், சாயங்காலம் வீட்டுக்கு வந்து ஜாலியாக விளையாடுவோம். வீடும் ஸ்கூலும் நம்மளுக்கு பிடிச்ச இடமா மாற்றிக்கிட்டா நம்ம வாழ்க்கையில ஈஸியாக ஜெயிக்க முடியும். இதாங்க என் தீர்ப்பு. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். மீண்டும் அடுத்த ஆனுவல் டேல ஒரு நல்ல தலைப்போட வந்து உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.